அத்தியாயம் 5. எதிர்ப்புகளும் சோதனைகளும். அருணின் வாழ்க்கையில் அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும். 3 ஆண்டுகளாக மனதில் மட்டுமே இருந்த காதல் இன்று அவனுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அம்மா, எனக்கு உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கூறினான் அருண். அவரது தாய் கமலா சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். என்னப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் கமலாவின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அப்படியா? யாரு பொண்ணு? அருண் மெதுவாகச் சிரித்தான். என்னோட பள்ளியில வேலை பார்க்கிற மீனா. அவங்க குடும்பம்? அவங்க அம்மா இல்ல, அப்பா உடம்பு சரியில்லை, ஒரு தம்பி இருக்கான். கமலாவின் முகம் மெதுவாக மாறியது. என்ன சொல்ற? அப்போது அருணின் அண்ணன் சுரேஷும் அங்கே வந்தார். என்ன விஷயம்? கமலா கோபத்துடன் சொன்னார். உன் தம்பி ஒரு பொறுப்புகள் நிறைந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானாம். சுரேஷ் அருணை பார்த்தான். அது உண்மையா? ஆமாம். நீ யோசிச்சுதான் பேசுறியா? நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். கமலா தனது குரலை உயர்த்தினார். உனக்கு எத்தனை நல்ல இடம் வந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பிரச்சனை நிறைந்த வாழ்க்கைக்குள்ள நீயே போகணுமா? அருண் அமைதியாக நின்றான். அம்மா, நான் அவங்கள காதலிக்கிறேன். காதலா? காதல் மட்டும் வாழ்க்கையை நடத்தாது. அன்பும் புரிதலும் இருந்தா வாழ்க்கை நல்லா நடக்கும். அப்படின்னா எங்களை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா? அந்த கேள்வி அருணின் மனதை வலிக்கச் செய்தது. ஆனால் தனது முடிவில் அவன் உறுதியாக இருந்தான். அம்மா, நான் இந்த முடிவை மாற்ற மாட்டேன். அதே நேரத்தில் மருத்துவமனையில் மீனாவும் ஒரு போராட்டத்தில் தான் இருந்தாள். அக்கா, இது சரியான முடிவுதானா என்று கேட்டான் கார்த்திக். எனக்கும் பயமாதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் சம்மதிச்ச? மீனா தனது தம்பியை பார்த்தாள். அருண் என்னை மட்டும் காதலிக்கல, நம்ம குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறார். கார்த்திக் அமைதியாகிவிட்டான். அவனுக்கும் அருண் மீது நம்பிக்கை இருந்தது. மறுநாள் அருண் தனது அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். நான் உங்களுக்கு மீனாவை அறிமுகப்படுத்தணும் என்றார். விருப்பமில்லாமல் வந்திருந்தார் கமலா. மருத்துவமனை அறைக்குள் நுழைந்ததும் படுக்கையில் இருந்த ராமசாமியை பார்த்தார். அருகில் நின்றிருந்த மீனா மரியாதையாக கைகூப்பினாள். வணக்கம் அம்மா. கமலா எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் அமைதியாக கடந்தன. பிறகு ராமசாமி மெதுவாக பேசத் தொடங்கினார். என் மகளை பற்றி நான் பெருமையா சொல்வேன். அவள் தன்னோட வாழ்க்கையை மறந்து எங்களுக்காக வாழ்ந்தவ. அவரது குரல் நடுங்கியது. இப்போ நான் கேட்கிற ஒரே விஷயம், அவள் சந்தோஷமா இருக்கணும். அந்த வார்த்தைகள் கமலாவின் மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின. அவர் மீனாவை பார்த்தார். மீனாவின் கண்களில் பயமும் அன்பும் மரியாதையும் இருந்தது. நீ எங்க வீட்டுக்கு வந்த பிறகு உன் குடும்பத்தை மறந்துடுவியா என்று திடீரென்று கேட்டார். மீனா உடனே தலையசைத்தாள். இல்ல அம்மா, என் குடும்பத்தை நான் மறக்க மாட்டேன். கமலாவின் முகம் மீண்டும் கடினமானது. அதுதான் எனக்கு பயம். அறை முழுவதும் அமைதி நிலவியது. அப்போது எதிர்பாராத விதமாக கார்த்திக் முன் வந்து நின்றான். அம்மா. அனைவரும் அவனை பார்த்தனர். எங்க அக்கா எங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கா. இப்போ அவளோட சந்தோஷத்தை மட்டும் பறிக்காதீங்க. அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆனா என் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். கமலா அதிர்ச்சி அடைந்தார். ஒரு தம்பி தனது அக்காவின் மகிழ்ச்சிக்காக இவ்வளவு ஏங்குவதை அவர் முதன்முறையாக பார்த்தார். அவர் மெதுவாக ராமசாமியை பார்த்தார். அவரது கண்களில் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டுமே இருந்தது. என் மகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். கமலா கண்களை மூடி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, விதி இன்னும் ஒரு பெரிய சோதனையை அவர்களுக்காக காத்து வைத்திருந்தது. அத்தியாயம் 6. உறுதியான முடிவு. கமலா திருமணத்திற்கு சம்மதித்த பிறகு பல நாட்களாக அந்த மருத்துவமனை அறையில் காணப்படாத ஒரு மகிழ்ச்சி திரும்பி வந்தது. ராமசாமியின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. கடவுள் என் வேண்டுதலை கேட்டுட்டாரு என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். மீனாவின் மனதிலும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு பயமும் இருந்தது. எல்லாம் நல்லபடியா நடக்குமா என்ற கேள்வி அவளை விட்டு போகவில்லை. மறுநாள் காலை அருண் மருத்துவமனைக்கு வந்தார். அவரது கையில் ஒரு சிறிய பை இருந்தது. இது என்ன என்று கேட்டாள் மீனா. கல்யாண பத்திரிகை மாதிரி என்று சிரித்தார். என்ன? நம்ம கல்யாணத்தை எளிமையா ஆனா சந்தோஷமா நடத்தணும், அதுக்கான ஏற்பாடுகள். மீனா சிரித்தாள். இவ்வளவு சீக்கிரமா? உங்க அப்பா சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாவின் முகம் மீண்டும் சோகமானது. அதை புரிந்து கொண்ட அருண்
மெதுவாக அவளது கையை பிடித்தார். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த தொடுதல் மீனாவுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்தது. அடுத்த சில நாட்களில் திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. பெரிய மண்டபம் இல்லை, ஆடம்பரமான அலங்காரம் இல்லை. ஆனால் அந்த திருமணத்தில் அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ராமசாமி படுக்கையில் இருந்தபடியே அனைத்து ஏற்பாடுகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார். மாப்பிள்ளைக்கு வெள்ளை வேஷ்டி வாங்கிட்டீங்களா என்று கேட்டார். வாங்கிட்டோம் அப்பா என்று சிரித்தாள் மீனா. உனக்கு? அருண் சார் என்று சொல்லிவிட்டு வெட்கப்பட்டாள். ராமசாமி பல மாதங்களுக்குப் பிறகு மனதார சிரித்தார். இப்போதான் என் மகள் பழைய மாதிரி சிரிக்கிறா. அன்றிரவு மருத்துவமனையில் அனைவரும் தூங்கிய பிறகு மருத்துவர் அவசரமாக அறைக்குள் வந்தார். மீனா, அவள் பதறி எழுந்தாள். என்ன டாக்டர்? உங்க அப்பாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிருக்கு. மீனாவின் உடல் நடுங்கியது. அவளும் கார்த்திக்கும் வெளியே நிற்கச் சொல்லப்பட்டனர். கதவு மூடப்பட்டது. உள்ளே மருத்துவர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். வெளியே மீனா கண்ணீரோடு நின்றாள். கடவுளே, எங்க அப்பாவை காப்பாத்துங்க. அந்த நேரத்தில் அருணும் அவசரமாக மருத்துவமனைக்கு வந்தார். மீனா அவரை பார்த்தவுடன் அவள் உடைந்து அழுதாள். அருண், அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அருண் அவளது தோளில் கை வைத்தார். ஒண்ணும் ஆகாது. ஆனால் அவரது குரலிலும் பயம் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். அவரது முகத்தில் கவலை தெரிந்தது. டாக்டர் என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் மீனா. நாங்கள் முடிந்த அளவு சிகிச்சை கொடுத்திருக்கோம். ஆனால் அந்த ஆனால் என்ற ஒரு வார்த்தையே அனைவரையும் உறைய வைத்தது. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதிகபட்சம் சில நாட்கள் மட்டுமே. மீனா கதறி அழுதாள். கார்த்திக் சுவரில் சாய்ந்து நின்றான். அருண் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டார். சில மணி நேரங்களுக்குப் பிறகு ராமசாமி கண்களை திறந்தார். மீனா, அப்பா, நான் இன்னும் ஒரு ஆசை கேட்கலாமா? அவள் கண்ணீரோடு தலையசைத்தாள். உன் கல்யாணத்தை நாளைக்கே பார்க்கணும். அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நாளைக்கா என்று கேட்டாள் மீனா. ஆமாம், எனக்கு நேரம் அதிகமா இல்லைம்மா. அந்த வார்த்தைகள் அறையை முழுவதும் அமைதியாக்கின. மீனா அருணை பார்த்தாள். அருண் அவளது கண்ணீரை துடைத்தார். பிறகு உறுதியான குரலில் சொன்னார், நாளைக்கே நம்ம கல்யாணம் நடக்கும். ராமசாமியின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. அவர் மெதுவாக சிரித்தார். அந்த இரவு யாரும் தூங்கவில்லை. ஏனெனில் மறுநாள் நடக்கவிருந்தது ஒரு திருமணம் மட்டுமல்ல, ஒரு தந்தையின் கடைசி ஆசையின்